இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல்ல எல்லாரும் வீட்ல உட்காந்துருப்பாங்க. அப்ப நிலா வந்து பல்லவன்ட்ட சொல்லுவா, உங்க அண்ணன சமாதானப்படுத்தி படுத்தி எனக்கு தொண்டெல்லாம் வறண்டு போச்சு. கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டு வாடா" அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிய எடுத்து குடுப்பான் பல்லவன். அத குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவா, இனிமேலாம் உங்க அண்ணன கோவப்பட வச்சுறாதீங்கடா. அவர வந்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரதே பெரிய விஷயமா இருக்கு எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "சோழன் நீங்க இப்போ ஓகே தானே?" அப்படின்னு சொல்லி கேட்பா. ஓகே தாங்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சோழன கலாய்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்பா. "என்னது?" அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கேட்பாங்க. அதுக்கு வந்து சொல்லுவா, "இல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்க அந்த பொண்ணு பக்கத்துல போய் நின்னுகிட்டு, உங்க அண்ணன் அ நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் கூட வாயவே திறக்கல. அவங்க வீட்ல உள்ளவங்கலாம் சோழன அடிக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா போய் அந்த பொண்ணு வாய திறக்கல அப்படின்னோனே, உங்க அண்ணன் கடைசியா அந்த பொண்ணுகிட்ட போய் கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாரு. "ஏங்க தயவுசெய்து சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட எனக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நான் உங்கள கடத்திட்டு வரலன்னு சொல்லுங்க, சொல்லுங்கன்னு" கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சிரிச்ச உடனே எல்லாரும் சேர்ந்து சிரிப்பாங்க. அப்போ இவன் சேரன் சொல்லுவான், "டேய் சிரிக்காதீங்கடா, சிரிக்காதீங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப பாண்டி, பல்லவன், அதுக்கப்புறம் நிலா, அவங்க அப்பா எல்லாருமே சிரிக்கிறத பார்த்துட்டே இருப்பான் சோழன். அப்புறம் வந்து சேரன பார்க்கும்போது சேரன் சொல்லுவான், இல்ல, இல்ல நான்லாம் சிரிக்கலடா" அப்படி சொல்லுவான். உடனே சேரன பார்த்து அப்படி சொன்ன உடனே சோழனுக்கு வந்து சிரிப்பு வந்துரும். உடனே அவன் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுவான், எனக்கே இப்ப சிரிப்பு தான் வருது. நான் பண்ணுனத பார்த்தா. அந்த சமயத்தில நானே அந்த பொண்ணுட்ட போய் தேவையில்லாம கெஞ்ச தான் செஞ்சிருக்கேன்" அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, எல்லாரும் சிரிச்சுட்டு அப்படியே அதுக்கப்புறம் ஹாப்பி ஆயிருவாங்க. காலையில வந்து சோழன் துணி துவைச்சிட்டுருப்பான். அப்ப பாண்டி பக்கத்துல வந்து ஹெல்ப் பண்ண போவான். "நீலாம் ஒண்ணும் ஹெல்ப் பண்ண வேண்டாம். எதுக்கு இப்ப வர?" அப்படின்னோனே, "இல்ல உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக தான்" அப்படின்னு சொல்லுவான். "அதெல்லாம் நீ பண்ண மாட்ட ஹெல்ப்பு. நீ வந்து நான் துணி துவைக்கிறேனா இல்லையா? சும்மா உட்காந்துருக்கேனான்னு பார்க்க வந்திருப்ப" அப்படின்னு சொல்லுவான். உடனே, "ஏன்டா இப்படி பண்ற? நான் நேத்து வந்து அப்படி பேசியிருக்க கூடாது. அதுக்காக தான் வந்து உன்கிட்ட சாரி கேட்க வந்தேன்" அப்படி சொல்லும்போது, "நான் வந்து உன்னை மன்னிச்சுட்டேன். ஆனா நீ பேசினதெல்லாம் நான் வந்து மறக்கவே மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் என்ன மாதிரி உனக்கு வரும். அப்பதான் நான் அடைஞ்ச வலி வந்து உனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்க "ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்கருந்து சேரன் வருவான். உடனே, "ஏன்டா பழையபடி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லண்ணா, நேத்து பேசினதுக்கு அவன்கிட்ட வந்து நான் சாரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா, இன்னும் சமாதானம் ஆக மாட்டேங்கான்" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து சோழன் சொல்லுவான், "ஆமாண்ணா, என்னால அத வந்து சமாதானம் ஆக முடியாது. எனக்கு மனசு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நீங்கலாம் பேசினத கேட்டு" அப்படின்னோனே, "சரி விடுடா சோழா" அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருப்பான். அந்த சமயத்தில அங்கருந்து சந்தா கால் பண்ணுவா. "என்னடா சந்தா கால் பண்றா?" அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்து பார்க்கும்போது, "சரி அட்டெண்ட் பண்ணண்ணா" அப்படின்னு சொல்லுவான் சோழன். அது அட்டெண்ட் பண்ணும்போது அங்கேருந்து சந்தா அழுதுகிட்டே பேசுவா. அப்ப "ஏன் அழுகுற?" அப்படின்னு கேட்பான். "இல்ல என்னைய வந்து சென்னைக்கே போக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "அழாத சந்தா, அழாத சந்தான்னு" சொல்லிக்கிட்டு இருப்பான் சேரன். உடனே சேரன் கிட்ட சோழன் சொல்லுவான், "ஸ்பீக்கர்ல போடுனே" அப்படின்னு சொல்லுவான். உடனே சேரன் ஸ்பீக்கர்ல போடுவான். அப்ப சந்தா அதில அழுதுகிட்டே சொல்லுவா, "என்னைய வந்து சென்னைக்கு போக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்க மாமாவுக்கு வந்து ஒரு சின்னதா ஆக்சிடென்ட் ஆயிட்டு, அதனால வந்து இப்ப கல்யாணத்த தள்ளி வச்சிருக்காங்க. ஆனா என்னைய வந்து போக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல" அப்படி சொல்லும்போது, சேரன் சொல்லுவான், "நான் வேணா அங்க வரட்டா?" அப்படின்னு சொல்லுவான். "இல்ல, இல்ல நீங்க வந்தா இங்க பிரச்சனை ஆயிரும். நீங்க தேவையில்லாம இங்க வர வேண்டாம். ஆனா என்ன நடக்குன்னு பார்க்கணும்" அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருப்பா. அப்போ சோழன் ஃபோன வாங்கிட்டு கேட்பான், "சந்தா உங்க ஊர் எந்த ஊருன்னு சொல்லுங்க" அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு இன்னும் அந்த ஊர் பேர சொல்லுவா. அதுக்கப்புறம் உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்பான். அதையும் அட்ரஸ சொல்லிட்டு இருப்பா அவ. அதுக்குள்ள அவங்க வீட்லேருந்து அங்கேருந்து கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே இவ நான் வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டு ஓடிருவா. அதுக்கப்புறம் சேரன் வந்து சொல்லிட்டு இருப்பான், "ஏன் நீ என்ன செய்யன்னு தெரியல, அழுதுகிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லும்போது, பாண்டி சொல்லுவான், "அவங்க பேசினதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு பார்த்தியா?" அப்படிம்பான். "என்னது?" அப்படின்னோனே, "அவங்களுக்கு இப்போதைக்குள்ள கல்யாணம் நடக்கல. அதனால நம்மளுக்கு வந்து இப்போ அந்த பிரச்சனை கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சோழன் உடனே சொல்லுவான், "சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் போய் சந்தா ஊருக்கு போவோம்" அப்படின்னு சொல்லுவான். "இல்லடா நானும் இப்போ பார்க்கலான்னு சொல்றேன். ஆனா அவ வர வேண்டாம்னு சொல்றாளே" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வர வேண்டாம் தான் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம பார்க்காம இருக்க முடியுமா? நம்ம போவோம் அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல அவளுக்கு பிரச்சனையாயிரும்னு சொல்றாள்ல" அப்படிங்கும்போது, "அவங்க வந்து பொண்ண தூக்கிட்டு போனாங்கல்ல நம்ம வீட்டுக்கு வந்து, அதே மாரி நம்ம இப்போ போய் பொண்ண கூட்டிட்டு வந்துருவோம்" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வந்து சேரன் சொல்லுவான், "அவன் மாமா அங்கேருந்து வரும்போதே இப்ப கண்ணு கிண்ணுலாம் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தான். நமக்கு எதுவும் பிரச்சனை ஆகிரக்கூடாது. அவ இப்ப வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இல்ல. கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றான்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் போயிருவான். உடனே சேரன் போன பிறகு சோழன் சொல்லுவான், "அண்ணன் என்ன இப்படி பேசுது? நம்ம அவனுக்கு கல்யாணத்த சீக்கிரம் முடிக்கலாம் அப்படிங்கிறதுல பேசினா, அந்த கல்யாணத்த பத்தியே யோசிக்க மாட்டேங்குது அண்ணன்" அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை சந்தாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துருமோன்னு அண்ணன் யோசிக்குதோ என்னமோ தெரியல. சரி நம்ம கேட்டு பார்ப்போம் திரும்ப அண்ணன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிக்கிட்டு இருப்பான். சோழன், பல்லவன், பாண்டி, நிலா 4 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அண்ணி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சோழன் சொல்லுவான், "நம்ம அதுக்காக இப்படி இருக்க முடியாது. நம்ம கண்டிப்பா போய் நேர்லயாவது போய் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணன் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கல. அப்ப நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துருவோம்" அப்படின்னு பாண்டியும், சோழனும் சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கு பக்கத்துல இருந்துட்டு பல்லவன் சொல்லுவான், "நானும் இப்ப வருவேன்" அப்படின்னு சொல்லுவான்.
பல்லவன பார்த்து, "நீ படிக்கிற வேலைய பாரு. உனக்கு காலேஜ் இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிருவான். அதுக்கப்புறம் நாங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வந்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, நிலா சொல்லுவா, "உங்க 2 பேர் மட்டுமே தனியா அனுப்ப முடியாது. ஏன்னா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பீங்க. அதனால உங்கள கூட வந்து ஒரு பொறுப்பான ஆள் வரணும் கண்டிப்பா" அப்படின்னு சொல்லும்போது, சேரன் அண்ணன் பொறுப்பான ஆளு. ஆனா அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா நம்ம வீட்ல சேரன் அண்ணன தவிர யாரு பொறுப்பான ஆளு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, பாண்டிய பார்த்து சோழன் கேட்பான், "ஏன்டா உனக்கு யாராவது தெரியுதா நம்ம வீட்ல?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படி யாரும் தெரியலையேன்னோனே" நிலா வந்து கோவப்பட்டு சொல்லுவா பாண்டிய பார்த்து, "என்னைய பார்த்தா பொறுப்பான ஆளா தெரியலையா உங்களுக்கு? நீங்களும் இவரு கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! நீ உன்னையவா பொறுப்பான ஆளுன்னு சொல்ற?" அப்படின்னு வந்து சோழன் சொல்லுவான். உடனே கண்ண உருட்டிக்கிட்டு, "அப்ப என்னைய பார்த்தா உங்களுக்கு பொறுப்பான ஆள் தெரியல. என்னைய அப்ப கூட்டிட்டு போமாட்டீங்க அப்படித்தானே?" அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சுருவான். உடனே சோழன் சொல்லுவான், நிறுத்து நிறுத்து. எதுக்காக இப்போ அப்படி அதுக்காக கண்ண உருட்டிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி அப்ப நீ எங்க கூட வாரியா? நீ வரதா இருந்தா, அப்ப நீனும் நானும் மட்டுமே போயிட்டு வந்துர வேண்டியதானே, எதுக்கு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி க சோழன் சொல்லுவான். உடனே அதுக்கு நிலா சொல்லுவா, எப்படினாலுமே வந்து சம்மந்தப்பட்ட ஆளு சேரன் கண்டிப்பா வந்தாகணும். ஏன்னா நம்ம மட்டும் போனோம் அப்படின்னன்னா, சந்தா வந்து வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா நிலா. உடனே அதுக்கு இவன் சொல்லுவான், பாண்டி சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்ப போயிருவோம் நாளைக்கு அப்படின்னு சொல்லும்போது, சோழன் சொல்லுவான், காலையிலேயே அப்ப எல்லாருமே நம்ம மொத்தமா கிளம்பிருவோம் ஊருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்ப பல்லவன் சொல்லுவான், அப்ப நீங்க எல்லாரும் போயிட்டா நான் மட்டும் ஒத்தையில இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். ஆமா. அதுக்காக என்ன செய்ய முடியும்? போறதுக்கு 3 நாள் ஆயிரும். வர்றதுக்கும் அதே மாரி ஆயிரும். அப்போ 1 வாரத்துக்கு நீ லீவ் போடுவியா? அதெல்லாம் எனக்கு வந்து நீ வர வேண்டாம் அப்டி சொல்லும்போது, அவன் அப்டி ஒரு மாதிரி இருப்பான். அப்போ நீ வேணா அப்போ பாண்டிய வந்து உனக்கு துணைக்கு வச்சுக்கோ அப்டின்னு சொல்லுவான். ஏன்டா என்னைய கழட்டி விட்ற? அப்டின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்பான். உன்னைய வந்து நான் அவாய்ட்லாம் பண்ணலடா. நீ வந்து எப்டின்னா ஒரு கடைசி நேரத்தில இந்த கிரிக்கெட் விளையாடும்போதெல்லாம் த்ரில்லிங்கா கடைசில ஒருத்தர இறக்குவாங்க பாத்தியா? அந்த மாதிரி நீ இப்ப இந்த வைப்ரேஷன் மண்டைய நம்ம வந்து கடத்தும்போது கடைசி நேரத்தில வந்து நீ இது பண்ண பாத்தியா? அந்த மாதிரி தான் உன்ன நான் வந்து இருக்கலாம் சொல்றேன் அப்டி சொல்லும்போது, அப்படி சொல்றியா? சரி அப்போ நீங்க மட்டும் ஃபர்ஸ்ட் அப்ப போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "அண்ணன் வருமா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு நிலா சொல்லுவா, "அவர கூப்பிட வேண்டியது நான் என்னோட பொறுப்பு. நான் அவர கூப்பிட்டுக்கிறேன்." அப்படின்னு சொன்னோனே, "சரி அப்ப நாளைக்கு காலையிலேயே அப்போ கிளம்பிருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாண்டி வந்து மெக்கானிக் கடையில உட்காந்துருப்பான். வானதி முறுக்கு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டே இருப்பா. அந்த சமயத்தில பாண்டி வந்து சோழனுக்கு கால் பண்ணி, "ஏன்டா உனக்கு தக்கல டிக்கெட் போடணும்னா சொல்லிரு. எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்கள வச்சு போட வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருப்பான். அப்போ யார் போப்போறா? அப்படின்னு சொல்லி கேட்பா வானதி. "இல்ல எல்லாரும் வந்து ஊருக்கு போறாங்களே சந்தாவ பார்க்கறதுக்கு. அதனால தான் டிக்கெட் போடுறத பத்தி பேசினேன்." அப்படின்னோனே, "சந்தாக்காவ பார்க்கறதுக்கா? எந்த ஊருக்குன்னோனே, "பீகாருக்கு போறாங்க." அப்படின்னோனே, "பீகாருக்கு அவங்க போயிட்டாங்கன்னா, அப்ப நீங்க உங்களலாம் யார் பார்த்துக்கிடுவா?" அப்படின்னு சொல்லும்போது, "எங்கள என்ன பார்த்துக்கிடணும்னே, சாப்பிடணும்ல நீங்க 3 வேள. அது யார் பண்ணுவா?" அப்படின்னு சொல்லும்போது, "எங்களலாம் நாங்கலாம் பார்த்துக்கிடுவோம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, அவ சொல்லுவா, "அப்படிலாம் இருக்கக்கூடாது. சேரன் எப்படி உங்கள பார்த்தாங்களோ, நிலாக்கா எப்படி பார்த்தாங்களோ, அந்த மாரி நான் வந்து வந்து உங்கள பார்ப்பேன். கடமை என்னை அழைக்கிறது. கண்டிப்பா நான் வருவேன்." அப்படின்னு சொல்லுவா. "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. உனக்கு நீ படிக்கிற வேலைய மட்டும் பாரு. பாதி நேரம் கடையில தான் உட்காந்துருக்க. நீ எப்போ படிக்கிறேன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால நீ நல்லா படி முதல்ல. படிக்கிற வேலைய மட்டும் பாரு என்ன?" அப்படின்னு சொல்லிருவா. இவ உடனே அப்படியே மூஞ்ச தூக்கிட்டு உட்காந்துருப்பா வானதி. பல்லவனும் நிலாவும் பேசிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து சோழன் வருவான். வந்துட்டு எல்லாரும் வாங்க அப்டி சொல்லி கூப்பிடுவான். எல்லாரும் வந்து நின்ன உடனே சொல்லுவாங்க, "நம்ம நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம்" அப்டி சொல்லுவான். "நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம்னா எப்படிடா உடனே போக முடியும்?" அப்டின்னு சேரன் கேட்பான். "ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணிட்டியா?" அப்டின்னு கேட்கும்போது, "ட்ரெயின்ல இல்ல நம்ம ஃப்ளைட்ல போறோம்" அப்டிம்பான். "ஃப்ளைட்லயா? ஃப்ளைட்ல போறதுக்கு நெறைய காசு ஆகுமே" அப்டி சொல்லி கேட்கும்போது, "ஆமா நம்ம 3 பேருக்கு சேர்த்து ஒரு 25,000 ஆச்சு" அப்டி சொல்லி சொல்லுவான். அதுக்கு 25,000மா? 25,000 காசு எங்கடா உனக்கு இருந்துச்சு? அப்டி சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் இல்ல கடன் வாங்கியிருந்தேன்ல ஏற்கனவே அண்ணன் கல்யாணத்துக்காக. அதுலேருந்து காச வச்சு என்ன செய்ய? கல்யாணம் தான் நின்னு போச்சுல்ல. அதுலேருந்து கொஞ்சம் செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்டா அத அப்படி பண்ணுன? அந்த காச நீ வந்து கடன் வாங்குனவங்ககிட்டயே குடுத்துருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் திட்டுவான். "சரி இருக்கட்டும்டா, நீ உண்மைக்குமே அந்த பொண்ண சந்தாவ லவ் பண்றியா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "ஆமா லவ் பண்றேன்." அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும்? உடனே வந்து நீ என்ன பண்ணியிருக்கணும்? அந்த பொண்ண போய் பறந்து போய் தூக்கிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்கணும். கல்யாண மேடையிலேருந்து அவள கடத்திட்டு போயிட்டாங்க. நீ அந்த முயற்சி பண்ண மாரி தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, "சரி, சரி அதுக்கு என்ன போயிரலாம்" அப்படி சொல்லும்போது, "ஆனா எதுக்கு நம்ம ட்ரெயின்லயே போட்டுருக்கலாம். ட்ரெயின்லயே போயிருந்துருக்கலாம்ல" அப்படி சொல்லும்போது, "நீனும் நானும் மட்டும் தான் ட்ரெயின்ல போயிருக்கலாம்னா, ஆனா இப்போ நமக்கு நிலாவ நம்ம கூட வரல. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ட்ரெயின்ல போட முடியும்? அப்படின்னு சொல்லுவான். போறதுக்கு 3 நாள் ஆயிரும், வரதுக்கு 3 நாள் ஆயிரும். டக்கு டக்குன்னு போறத விட இது டக்குன்னு சீக்கிரம் போயிரலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பா எத்தன மணி நேரம் ஆகும்? அப்படின்னு சொல்லி கேட்பாரு. 2 1/2 மணி நேரத்தில போயிரலாம் அப்படின்னு சொல்லுவான். 2 1/2 மணி நேரத்தில போயிரலாமா? அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ பக்கத்துலேருந்து பல்லவன் சொல்லுவான், "அண்ணே என்னையும் ஃப்ளைட்ல கூட்டிட்டு போலாம்ல" அப்படின்னு சொல்லும்போது, "அத உன்ன கண்டிப்பா இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேன்டா" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கும்போது அவங்க அப்பா கேட்பாரு, "அந்த ஃப்ளைட் டிக்கெட்ட கொண்டா" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே அத அவன்ட்ட குடுப்பான். குடுக்கும்போது சொல்லுவாரு, "இதில நீங்க வந்து பார்ட்னர் போட்டிருக்கு. நீங்க மட்டும் ஒத்தையில போனா என்னத்துக்கு ஆகுறது தனியா? அங்க லாங்குவேஜ் வேற உங்களுக்கு தெரியாது." அப்படி இப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதுக்கு லாங்குவேஜ் தெரியாட்டா என்ன? இப்ப என்ன சந்தாவ கல்யாணம் முடிக்கிறதுக்கு அண்ணன் வந்து லாங்குவேஜ் தெரிஞ்சா முடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டுக்கு கிளம்பும்போது அவன் அண்ணன் கேட்பான், "ஏன்டா நம்ம வந்து ஃப்ளைட்ல போறோமே பாஸ்போர்ட்லாம் வேண்டாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நிலா சொல்லுவா, "அண்ணே பாஸ்போர்ட்லாம் எதுக்கு தேவையில்ல. நம்ம உள்ளூருக்குள்ள தானே போறோம் இந்தியாக்குள்ள. வெளிநாட்டுக்கு போகும்போது தான் தேவை." அப்படின்னு சொல்லி அவ சொல்லிருவா. வெளிய நிலா மொபைல் பார்த்துட்டு
பார்த்துட்டு இருப்பா. அப்ப அங்கேருந்து சோழன் வருவான். சோழன் வந்து கேட்பான், "என்ன மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா, என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "ஏங்க உங்களுக்கு ஹேப்பியா? இப்ப பார்த்தீங்களா, நம்ம வந்து இப்ப ஃப்ளைட்ல போக போறோம்." அப்படின்னு சொல்லும்போது, "எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் நீங்க வந்து கொஞ்சம் அந்த பிளான சொதப்பிட்டீங்க." அப்படிம்பா. "என்னது?" அப்படின்னு சொல்லி கேட்பான் இவன் சோழன். அதுக்கு அவ சொல்லுவா, "இல்ல நம்ம வந்து நேரா ஒரு 6 நாள் ஜாலியா அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு வந்திருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஃப்ளைட்ல போட்டதுனால நம்மளால அத பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் எனக்கு பிளான சொதப்பிட்டீங்க." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவா. அதுக்கு அவன் சொல்லுவான், "என்னங்க சொல்றீங்க? நான் உங்களுக்கு சேஃப்டியா நல்லா ஜாலியா போயிட்டு வருவீங்க அப்படின்னு நினைச்சேன். நீங்க இப்படி சொல்றீங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "பாத்ரூம் வசதிலாம் ட்ரெயின்ல எப்படி இருக்குமோ தெரியலையே நினைச்சேன். அதுக்காக தானே உங்களுக்கு போட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது அவ சொல்லுவா, இல்ல நான் அப்படி நினைக்கல. உங்ககிட்ட நல்லா பேசிக்கிட்டே வரலாமே அப்படின்னு தான் நினைச்சேன்." அப்படின்னு சொல்லும்போது, "என்கிட்ட உங்களுக்கு பேசுறதுக்கு அவ்வளோ ஆசையாங்க?" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே இவ நக்கல் அடிக்காங்கிறது தெரியாம அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பான் சோழன். "ஐயய்யோ! எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே இப்போ." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் அவ சொல்லுவா, சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பா நிலா. அதுக்கப்புறம் சொல்லுவா, "சரி விடுங்க. நீங்க இது பிளான் கரெக்ட்டா தான் போட்டிருக்கீங்க. சரி நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க கரெக்ட்டா தான் போட்டிருக்கீங்க. நீங்க வந்து உண்மைக்குமே கிரேட் தான்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நான் கிரேட் தானே." அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் ஹேப்பி ஆயிருவான் சோழன். அதுக்கப்புறம் எல்லாரும் ரெடியாகி நிப்பாங்க. நிக்கும்போது இவன் வந்து சொல்லுவான் பல்லவன், "அண்ணே சேஃப்டியா போயிட்டு வாங்க. எனக்கு நீங்க மேல போம்போது அந்த பனிமூட்டம்லாம் தெரியும். அதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிவிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் அங்கேருந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பும்போது அங்க கார் வந்துரும். கார் வந்த உடனே, "என்னடா யார் வரா?" அப்படின்னு சொல்லி கேட்பான் சேரன். அதுக்கு, "நான் தான் வந்து என் ஃப்ரெண்ட வர சொல்லியிருந்தேன் கார்ல போறதுக்காக." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எல்லாரும் கிளம்பி வெளிய போவாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்லுவாங்க, "சரிப்பா நான் சொல்லத சொல்லிட்டேன். பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க. அது தெரியாத ஊரு. நான் வந்தா கூட நீங்க கொஞ்சம் தைரியமா இருக்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க இப்போ என்ன செஞ்சிருக்கணும்? மண்டபத்தில வந்து பொண்ண கடத்தும்போது எதுவும் சண்டை போட்டீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "டேய் நான் சண்டை போடுறதுக்காக சொல்லல. லாங்குவேஜ் தெரிஞ்சாலுன்னா கொஞ்சம் பேசுறதுக்கு வசதியா இருக்கும்ல, அதுக்காக சொன்னேன்." அப்படிங்கும்போது, "அத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. அண்ணனே வந்து இப்போ லாங்குவேஜ் தெரியாத பொண்ண தான் கல்யாணம் முடிக்குது. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படிங்கிற மாரி பேசிட்டு வெளிய போயிருவாங்க. வெளிய கிளம்பி போகும்போது அங்கேருந்து வானதி வருவா. "என்ன நான் கரெக்ட்டா வந்துட்டேனா? அண்ணே நீங்க வரும்போது கண்டிப்பா இவள சந்தாவ கூட்டிட்டு வந்துரணும் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் சொல்லுவா, "நான் கிளம்பும்போது கரெக்ட்டா வந்துட்டேன் பார்த்தீங்களா உங்க முன்னாடி. அதனால எல்லாம் நல்லபடியா நடக்கும்." அப்படி சொன்ன உடனே நடேசனும், சோழனும் அப்படி மூஞ்சி ஒரு மாரி சிரிப்பாங்க வச்சுக்கிட்டு. சேரன் சொல்லுவான், "பாண்டி கொஞ்சம் பல்லவன பார்த்துக்கோடா, வீட்டையும் பத்திரமா பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு இவ சொல்லுவா வானதி, "அதான் நான் இருக்கேன்ல 2 பேரையும் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். நீங்க கவலையப்படாதீங்க சரியா?" அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியும் பல்லவனும் அப்படி மூஞ்சி மூஞ்சி பார்த்து அப்படியே இருப்பாங்க. எல்லாரும் அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வானதி வீட்ல இருந்துட்டு வீட பெருக்கிக்கிட்டு இருப்பா. அப்போ வந்து பாண்டி சொல்லுவான், ஏன் வானதி வீட பெருக்கிட்டு இருக்க? அதான் குப்பையே இல்லையே." அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் குப்பை நெறைய தான் இருக்கு. நீ எங்க பார்த்த?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவன் பல்லவன் சொல்லுவான், "நானும் சொல்லி பார்த்துட்டேன். கேட்கவே மாட்டேங்கிறாங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறம் அங்கேருந்து நடேசன் வந்து சொல்லுவாரு, "ஏம்மா நீ எத்தனை வீட்ட தான் பெருக்குவ?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "என்ன நான் வீடு வீடா பெருக்குனத நீங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா வானதி. உடனே அதுக்கு அவர் சொல்லுவாரு, இல்ல உங்க வீட்டையும் நீ பெருக்கிட்டு வந்திருப்ப. திரும்ப இங்கேயும் வந்து பெருக்குறேன். இங்க தான் குப்பையே இல்லையே." அப்படிங்கும்போது, "அதெல்லாம் குப்பை இருக்கு. பாருங்க இருங்க மொறம் எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு போவா. போயிட்டு கொஞ்சோண்டு மண் இருக்கும். அத மட்டும் அள்ளிட்டு போவா. அதுக்கப்புறம் வந்து பாட்டிக்கிட்ட சொல்லுவா, "சரி என்ன இன்னைக்கு என்ன சாப்பாடு சாப்பிட போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "நான் போய் எல்லாத்துக்கும் பிரியாணி வாங்கிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லுவான். "என்னது? நான் என்ன சமைக்கணும் உங்களுக்கு? அத சொல்லுங்க. அதெல்லாம் கடையிலலாம் வாங்கி சாப்பிடக்கூடாது." அப்படின்னு சொல்லும்போது, "பிரியாணி வேணுமா? வேற என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன் சொல்லுவான் பல்லவன், "ஓ! பிரியாணிலாம் நீங்க சமைப்பீங்களா?" அப்படின்னு. "சமைச்சுட்டா போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தொட்டுக்க என்ன வேணும்? உங்களுக்கு சிக்கன் கிரேவி செஞ்சுருவோமா?" அப்படின்னு. கேக்கே நல்லா தான் இருக்கு. அப்போ நல்லா செஞ்சுருவீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சூப்பரா செஞ்சுருவேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பாண்டி உடனே சொல்லுவான், "இங்க பாரு இப்பவே மணி 12 ஆயிட்டு. நீ இனிமே செஞ்சு நம்ம சாப்பிடணும்னா நேரம் ஆயிரும். அதுக்கு ஈஸியா வந்து பிரியாணி கடையில வாங்கிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து முன்னாடியே உட்காந்து சாப்பிடுவோம்." அப்படிங்கும்போது, "அதெல்லாம் முடியாது. வீட்டு சாப்பாடு மாரி வராது. நான் கண்டிப்பா நான் வந்து செய்வேன்." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன பார்த்து சொல்லுவான், "பல்லவா போய் ஒரு நோட் பேனா எடுத்துட்டு வா." அப்படிம்பா. "எதுக்கு?" அப்படின்னோனே, "இல்ல என்னென்ன போடணுங்கிறத எழுத வேண்டாமா? அப்போ உங்களுக்கு பிரியாணிக்குள்ள என்ன போடணும்னு இனிமே தான் சார் நீங்க பார்க்கவே போறீங்களான்னோனே, "ஆமா. போய் எடுத்துட்டு வா போ." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் போய் எடுத்து குடுப்பான். அப்ப டக்கு டக்குன்னு உட்காந்து ஒரு லிஸ்ட் எடுத்து எழுதி, "இந்தா போய் வாங்கிட்டு வா பாட்டி." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "என்ன இவ்ளோ பெரிய லிஸ்ட்டா இருக்கு. 4 பேருக்கு சமைக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு?" அப்படிங்கும்போது, "இங்க பாரு எல்லா ஐட்டமும் போடணும். வீட்ல என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ போய் வாங்கிட்டு வா போ." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அவன் பல்லவன் சொல்லுவான், "எனக்கு பசிக்குது. எனக்கு ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வந்துரு." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சரி நம்ம போம்போது வானதி சொல்லுவா, "அதெல்லாம் வாங்கிட்டு வராத. அப்புறம் அத சாப்பிட்டா அப்புறம் நான் சமைச்ச சாப்பாட யார் சாப்பிடுறது? எல்லாம் வேஸ்ட்டா போயிரும். வாங்கிட்டு வராத பாட்டி." அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவா. பாண்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்த உடனே, "அத கொண்டா" அப்படின்னு சொல்லிட்டு வானதி வாங்கிட்டு, "சரி வா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு." அப்படிங்கும்போது, அ அவன் சரி அப்படின்னு சொல்லிட்டு வரப்போவான். உடனே, "இந்த காஸ்டியூம்லயே வர, வேற காஸ்டியூம்ல போட்டுட்டு வா. அப்புறம் ட்ரெஸ் அழுக்காயிரும்ல, அண்டால பண்ணும்போது." அப்படின்னு சொல்லுவா. "அண்டாலயா? நம்ம 4 பேருக்கு ஏன்டி அண்டால பண்ண போறோம்?" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவ சொல்லுவா, "சரி, சரி குக்கர் பிரியாணி ஒண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அதையும் நான் செய்றேன் வா." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. அதுக்கப்புறம் பல்லவன் சொல்லுவான், "என்னண்ணே இப்பதான் எத செய்ய போறேன்னு பார்க்குறாங்க." அப்படிங்கும்போது, "நீ ஒண்ணும் சிரிச்சிராதடா, எதையும் சொல்லிறாத. அவ என்னனாலும் பண்ணிட்டு போட்டும். தயவு செய்து அவ அவளகிட்ட எதையும் சொல்லிறாத என்ன." அப்படின்னு சொன்னேன். "சரிண்ணே." அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லிருவான்.
பாண்டி உடனே என்ன செய்வான், ஒரு டவல தலையில கட்டிக்கிட்டு, அப்படியே பனியன போட்டுட்டு வருவான். அப்போ பல்லவன் சொல்லுவான், "இப்ப தான் ஒரிஜினல் சமையல்கார மாரி இருக்கேனே" அப்படின்னு சொல்லுவான். உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், "சரிடா, நீ எதுவும் அவள சொல்லிறாத சரியா? சிரிச்சுக்கிட்டே அப்படியே அமைதியா இருந்துக்கோ. பிறவு அவ என்ன நினைக்கிறாளோ அத செஞ்சுட்டு போட்டும். நம்மள ஏதாவது சொல்லிருவா, அப்படி கோவப்பட்டுருவா" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பான். சரின்னு சொல்லிட்டு உள்ள போவான். அதுக்கப்புறம் பல்லவன் கேட்பான், "உங்களுக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "நீலாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம் பல்லவா, நானே எல்லாம் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிருவா. உடனே அதுக்கப்புறம் பாட்டி பார்த்து சொல்லுவா, "பாண்டி நீ போய் ரெஸ்ட் எடு, நான் வேணா பார்க்குறேன்" அப்படிங்கும்போது, "ஏன்டி இப்படி சொன்னேன்னு சொல்லி தான் காஸ்டியூமெல்லாம் மாத்திட்டு வந்தேன். அதுக்குள்ள வேண்டாங்கிற" அப்படின்னோனே, "ஓ! நான் உன்ன வந்து ஹெல்ப் பண்ண கூப்பிட்டனோ? சரி, சரி இந்தா சிக்கன வேணா கழுவு" அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன குடுத்துருவான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு செஞ்சுட்டே இருக்கும்போதே, வெயிட் மிஷின் இருக்கா உங்க வீட்ல?" அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே, "வெயிட் மிஷினா? எதுக்கு உன் வெயிட்ட பார்க்க போறியா?" அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்பான். "இல்ல, இல்ல அளவெல்லாம் கரெக்ட்டா போட்டா தானே பிரியாணி நல்லா வரும். அதான் வெங்காயம், தக்காளிலாம் அளக்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இவன் உடனே ஷாக் ஆயிருவான். "என்னடி சொல்ற?" அப்படின்னோனே, "ஆமா, அ அளந்து போட்டா ரொம்ப சூப்பரா இருக்குமா" அப்படின்னோனே, "ஐயய்யோ! வெயிட் மிஷின்லாம் எங்க வீட்ல இல்லையே" அப்படின்னோனே, "அப்படியா பரவால்ல" சரி, சரி. நான் வேணா குத்து மதிப்பா போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொன்னத கேட்ட உடனே பாண்டி அப்படியே ஷாக் ஆகி நிப்பான். அந்த மாதிரி இன்னைக்கு ஐனார் துணை சீரியல் வந்து முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.